ஜாதகத்துல வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு, அதனால கல்யாணம் நடக்கல, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நாகதோஷம் அப்படின்றது வந்து கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த நாகதோஷம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு எப்படி குருஜி வரும்? தலைப்படும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த சர்ப்பம் வந்து அந்த தோஷம் கொடுத்துரும். அந்த டயத்தில் அந்த இடத்துல சர்ப்ப தோஷம் கொடுத்துரும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம சந்தோஷமா வாழ்க்கையில இல்லாம குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுக்கான பரிகாரங்கள்லாம் இருக்கும்ல, இப்ப நாகதோஷம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணா நாகதோஷம் நிவர்த்தியாகி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? சில பேருக்கு ஒரு மாதிரி தெரியும், சில பேருக்கு என்னன்னா கனவு மூலியமா வரும். நைட்டு தூங்கின தூக்கத்துல கனவுகள், சர்ப்ப கனவுகள் வரும், பாம்பு கனவுகள். பாம்பு கனவுகள்னா நைட்டு தூங்கும்போது பாம்பு கனவுல வர்றது, பாம்பு வந்து நம்ம கொல்ற மாதிரி கனவு வர்றது, இல்லை வேற யாரோ கொல்ற மாதிரி கனவு வர்றது. ஓகேவா? அந்த வண்டியில் போகும்போது மிதிக்கிற மாதிரியோ காரில் போகும்போது மிதிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கனவு வரும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமா டெய்லியுமே ஒரு புதிய தகவல்களோட தான் வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்குமே ஒரு புதிய தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திராலையுமே மாந்திரிகம், தாந்திரிகம், வெத்தலையில மை போட்டு பார்க்கக்கூடியது, அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள்லையுமே சிறந்து விளங்கக்கூடிய குருஜி திருப்பதி ராஜு அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. குருஜி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்தியா வேர்ல்டு வைடாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 30 வயசை தாண்டிட்டாலே ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு பதட்டமான நிலைக்கு வந்து வந்துடுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, எந்த விதத்துலையுமே அவங்க கிட்ட ஒரு குறையே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் குருஜி? திருமணம்ன்றதுமா மெயினாக ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா திருமணன்றது வந்து ஒரு சில பேருக்கு வந்து 20 வயசு, 23 வயசு, 25 வயசுல கல்யாணம் ஆகும். சில பேர் 35 வயசு, 40 வயசுலாம் கல்யாணம் ஆகாது. அது எதனால் ஆக மாட்டேங்குது கல்யாணன்றது? அவங்க வந்து நிறையா இடத்துல போய் பார்ப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, நிறையா விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் அதுக்குன்றது ஒரு தீர்வு கிடைக்காது. எதனால் ஆகுது, எதனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு டென்ஷனில் இருப்பாங்க அவங்க. ஆனால் மெயினாக அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து நாகதோஷங்கள், நாகதோஷம்னு சொல்லுவாங்க, சர்ப்பதோஷம், நாகதோஷம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோஷம் ஏதாவது இருந்தாலும், சர்ப்பதோஷம் இருந்தாலும், நாகதோஷம் இருந்தாலும் கல்யாணம் ஆகிற தடைகள் வந்து அதிகமாகும். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க எவ்வளோ காசு இருந்தாலும், எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளோ சொத்து இருந்தாலும் வருவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு வர வேண்டது கிடைக்கும். பையங்க வருவாங்க, மாப்பிள்ளைங்க மாதிரி வருவாங்க, கல்யாணத்துக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற போது பக்கத்தில் வந்த உடனே அது தடங்கள் ஆயிரும். தடங்கள் ஆகிட்டு கல்யாணம் நின்று போயிடும். இதனால இப்படி ஆகுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அது மெயினாக இதுதான். சொல்லுங்க. அது மெயினாக வந்து என்னன்னா இந்த தடங்கள், இந்த நாகதோஷங்கள், சர்ப்பதோஷங்கள், அவங்க பெரியவங்களிலிருந்து வரும். அது ஃபர்ஸ்ட்டு முன்னாடி இது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்றது வந்து நார்மலாக கேள்விப்பட்டிருக்கோம். ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால கல்யாணம் நடக்கலை, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாகதோஷம் அப்படின்றது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த நாகதோஷம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு எப்படி குருஜி வரும்? நாகதோஷம்ன்றது எப்படி வரும்னா, நம்ம சின்ன வயசுல நம்மளும் சரி, நம்மளோட அப்பா அம்மா, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுறையாக வரும். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை அந்த தோஷங்கள் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்ப்பங்கள், ஒரு அமாவாசை, பௌர்ணமி இந்த நேரத்தில் 2 சர்ப்பங்கள், 2 சர்ப்பம் வந்து வளைஞ்சு அப்படியே அது வந்து அது விளையாடிக்கிட்டு இருக்கும். அதோட பிளேஸில், அதோட பிளேஸ், அதோட இடத்துல வந்து செடிக்குள்ள அந்த மாதிரி கொஞ்சம் பொத்துக்குள்ள அந்த மாதிரி இடத்துல விளையாண்டுக்கிட்டு அது சந்தோஷமா இருக்கும் அந்த பாம்புகள். அந்த நேரத்தில் மட்டும்தான், எல்லா நேரத்திலும் அதை பார்க்க முடியாது நம்மளால. அந்த அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சில பேர் டயத்தில் வந்து பசங்க இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாடுறதோ பந்து விளையாடுறதோ ஏதோ விளையாடிருப்பாங்க. அந்த பந்து போய் அந்த உள்ள விழுந்தாலும் அதுக்குள்ள இவங்க தெரியாது, அங்கே உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. செடிக்குள்ள பந்து உந்துச்சதுன்னு போகும். அந்த இடத்துல வந்து அவங்க அந்த சர்ப்பங்கள் ரெண்டுமே வந்து அவங்களோட ஒரு பகுதியிலோ, அவங்களோட இடத்துல, அவங்களோட ஜோனில் வந்து
அவங்க செஞ்சு சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அது வந்து அந்த பாம்பு கிட்ட போய் அந்த பந்து விழுந்தாலும் இல்லை சும்மா கல் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க சில பேர். கல் எடுத்து போட்டால் அந்த செடிக்குள்ளே அது எங்கே இருக்குது யாருக்கு எல்லாருக்கும் தெரியாதா இருக்கும். சும்மா அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. கல் எடுத்து போட்டாலும் அந்த பாம்புக்கு அது போய் விழுவும். அதுக்கு பட்டாலும் இல்லை அந்த சவுண்டு வந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஜபத்தை வந்து இப்போ ஒரு முனிவர்கள் வந்து தவம் இருப்பாங்க இல்லையாம்மா, அந்த தவம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து கை வச்சு தள்ளி விடுறதோ அவங்க தவம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து எப்படி செய்ய வேண்டியது கை வச்சு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, சவுண்டு பண்ணாலும் எதனா எந்த சவுண்டு இல்லாமல் ஒரு பிரசாந்தமான ஒரு பிளேஸில் தான் அவங்க தவம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும்போது சவுண்டு வரும்போது அவங்க தவம் வந்து கலைஞ்சி அவங்க டிஸ்டர்ப் ஆகும். அது மாதிரி இந்த சர்ப்பங்களும் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிற டயத்திலோ அந்த விளையாண்டுக்கிட்டு இருக்கிற டயத்திலோ அவங்க வந்து சவுண்டு பண்ணாலும் ஒரு கல் எடுத்து போட்டாலும் பந்து போய் உள்ளே விழுந்தாலும் அதோட சந்தோஷம் வந்து தடைப்படும். தடைப்படும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த சர்ப்பம் வந்து அந்த தோஷம் கொடுத்துரும். அந்த டயத்துல அந்த இடத்துல சர்ப்ப தோஷம் கொடுத்துரும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம சந்தோஷமா வாழ்க்கையில இல்லாம குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு சில பேருக்கு என்னன்னா நைட்டு தூங்குனா தூக்கத்துல சர்ப்பங்கள் கனவு அதிகமா வரும். ஓகே, சோ இந்த நாகதோஷம் இருக்கிறவங்களை எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருக்கிறவங்க வந்து அது நம்மக்கிட்ட வந்தால் நம்ம பார்க்குற விதானம் நம்மக்கிட்டன்னு கிடையாது, அது பார்க்குற விதானம். ஒரு நாகதோஷம் இருக்குது, கல்யாணம் வந்து ரொம்ப வருஷமாக ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனசில் வந்து என்னென்னமோ டென்ஷன், மைண்டு வந்து வேலை செய்ய மாட்டேங்கிற பேருக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கும். அதனால பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி பெற்றவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கோயில் குளத்துக்குன்னு போவாங்க, எல்லா ஜோசியம் பார்க்க போவாங்க, எல்லா இடத்துல போவாங்க, எல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் எங்கே போனாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம மாதிரி பார்க்குறவங்க ஜோசியம் பார்க்குறேன், நான் குருஜி ஜோசியம் பார்க்குறேன், என்ன மாதிரி ஆகிட்ட வந்தாலும் அது வந்து நான் பூஜை மூலியமாக பார்த்து அஞ்சனம் போட்டு வெத்தலையில் மை போட்டு கூட நான் அதை கண்டுபிடிக்குவேன். என்ன பிரச்சனை இருக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான தீர்வு என்ன நான் சொல்லுவேன். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம்னு சொல்லுவேன். இப்போ மெயினாக சொல்லுங்கள். இப்போ வந்து எங்களுக்கு தெரியணும்ல, இப்போ இந்தந்த விஷயம்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக நாகதோஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நானும் என்னன்னா மெயினாக வந்து சில பேருக்கு வந்து இந்த தோஷங்கள் இருக்குது, எனக்கு வந்து கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, இந்த கஷ்டங்கள் இருக்குது, அது எதனால் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். யாருக்கு அந்த பாதிப்பு இருக்கோ அவங்க தெரியணும். அப்படின்னா அவங்க சில பேருக்கு என்னன்னா சில பேருக்கு ஒரு மாதிரி தெரியும், சில பேருக்கு என்னன்னா கனவு மூலியமா வரும். நைட்டு தூங்கின தூக்கத்துல கனவுகள், சர்ப்பம் கனவுகள் வரும், பாம்பு கனவுகள். பாம்பு கனவுகள்னா நைட்டு தூங்கும்போது பாம்பு கனவுல வர்றது, பாம்பு வந்து நம்ம கொல்ற மாதிரி கனவு வர்றது, இல்லை வேற யாரோ கொல்ற மாதிரி கனவு வர்றது. ஓகேவா, அந்த வண்டியில போகும்போது மிதிக்கிற மாதிரியோ கார்ல போகும்போது மிதிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கனவுகள் வந்து பாம்பு வந்து நம்மளை கடிக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு கனவு வரும். இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா அந்த கனவு வர்றது என்னன்னா சர்ப்பதோஷம் உள்ளவங்களுக்கு 100% வரும். அந்த 100% கனவு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா அந்த தோஷம் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு. சில பேருக்கு அது தெரியாது, வராது. சில பேருக்கு அந்த கனவுகள் வராது. அப்படி வராத சமயத்திலோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம வந்தீங்கன்னா அதை நான் பூஜையில வச்சு பார்த்துட்டு அவங்க 2 பேர் பேர்லோ யாருக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணு இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, யாருக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதோ யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க வந்தாங்கன்னா அவங்க பார்த்துட்டு உட்கார வச்சுட்டு நம்ம முன்னாடி உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு அவங்க பேர்லோ அஞ்சனம் போட்டு பூஜையில வச்சு அஞ்சனம் போட்டு கோலம் போட்டு அந்த இடத்துல அஞ்சனம் போட்டு வெத்தலையில் மை போட்டு அதை பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது அதை வெத்தலையில் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் தெரியும். இதனால இப்படி இருக்கு, அந்த தோஷம் இருக்கா இல்லையா அது தெரியும். சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த கனவுகள் மூலியமா இது மூலியமா அவங்க அறிவுகள் வந்து வராத தெரியாத அவங்களுக்கு வந்து இந்த மூலம் நம்ம பார்த்து சொல்லுவோம். ஓகே குருஜி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பரிகாரங்கள்லாம் இருக்கும்ல, இப்போ நாகதோஷம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணா நாகதோஷம் நிவர்த்தியாகி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? கண்டிப்பாம்மா, அது நல்ல ஒரு கொஸ்டினும். மெயினாக என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாகதோஷம் சர்ப்பதோஷம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து மெயினாக கோவிலுக்கு போகணும். மெயினாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, திங்கக்கிழமை டயத்தில் கூட அந்த நேரத்தில் அந்த மாதிரி டயத்தில், அப்புறம்
நாக நாக அஷ்டமி நாகாஷ்டமி அந்த மாதிரி விஷயங்கள் வரும்மா. ஆ அது வரும்போது வந்து அது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். ம் அந்த நேரத்தில் தான் போய் தான் பண்ணணுன்ற மாதிரி அது பண்ண முடியாது. ஆமா அது பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒருனா இந்த வருஷம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமா கண்டிப்பா அப்படி வெயிட் பண்ண முடியும்னா முடியாது. ம் அவங்க கல்யாணம் நடக்கணும், ஒரு நாட்கள் போய்கிட்டு இருக்கு இல்லையா, ஆமா அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையிலோ அந்த டயத்திலும் பண்ணலாம். ம் இன்னொன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ம் திங்கக்கிழமை இந்த 3 நாளுமே ம் நாகம்மா கோவில், ம் நாகதேவி கோயிலில் ம் பாம்பு பொத்து இருக்கும். ஓகே எங்கே பாம்பு பொத்து இருந்தாலும் கோவிலில் ம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ம் அந்த கோயிலுக்கிட்ட பாம்பு பொத்து சுற்றி ம் ஒரு 5 பிரதட்சணை, ஓகே 3 பிரதட்சணை, 5 பிரதட்சணை, 11 பிரதட்சணை பிரதட்சணைனா சுத்துறது சுற்றுறது ஓகே பிரதட்சணைகள் பண்ணணும். ம் அந்த மாதிரி 3, 5, 11 ம் இந்த மாதிரி 3 பிரதட்சணை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பு பொத்துக்குள்ளே பால் ஊற்றுறது, ம் முட்டை வைக்கிறது, ம் மஞ்சள் குங்குமம் போட்டு ஊதுபத்தி வந்து ஆரத்தி கொடுத்தா கொடுக்கு, ம் அந்த கற்பூர ஆரத்தை கொடுத்து ம் அந்த சாமியை கும்பிட்டு மனசார கும்பிட்டு ம் 2 முகங்கால் கீழே வச்சு ஓகே அந்த அம்மாவை வந்து வேண்டிக்கணும். நாகதேவி எங்கள் கஷ்டங்கள் நாங்கள் தெரியாமல் செஞ்ச ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், ம் தப்பு இருந்தால் ம் என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், நாங்கள் செஞ்சுதான் சரி, எங்கள் பெரியவங்க மூலியமாக வந்தாலும் சரி அந்த தோஷம் எங்களுக்கு போகணும் தாயேன்னு சொல்லி கும்பிட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ம் அது வந்து ஒரு 5 வாரம், ஓகே 3 வாரம், 5 வாரம், 11 வாரம் ம் அந்த மாதிரி அதோட ஆளுங்கள் பொறுத்து ஆ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பொறுத்து ம் போகிற மாதிரி இருக்கும். ஓகே 3 வாரம் போகிறவங்க போனாலும் தோஷம் குறைஞ்சி சரியாயிரும், ஆ 5 வாரம் போனாலும் 11 வாரம் சரியாயிரும். ஓகே அந்த மாதிரி சரியாகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ம் நம்ம அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான விதங்களை வந்து செஞ்சு நாங்கள் கொடுக்குறோம், அது சரி பண்ணுறோம். ம் இப்போ வந்து நாகதோஷம் இருக்கவங்க வந்து என்ன மாதிரி இப்போ கோயிலுக்கு வந்து போக சொல்லியிருக்கீங்க 3 வாரம் 5 வாரம் 11 வாரம் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன மாதிரியான விரதத்தை வந்து வீட்டில் கடைப்பிடிச்சிட்டு அவங்க அந்த கோயிலுக்கு போகணும் குருஜி? விரதம்னா நமக்கு ஒரு நாள் முன்னாடியம்மா, ம் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோன்ற போது இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஓ அசைவம் ம் ம் அசைவம் சாப்பிடாம வீடு தொடச்சி ஆ காலையில் யாருக்கு தான் கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறாங்களோ பெண்கள் இருந்தால் ம் அந்த பெண்ணு வந்து தலை குளிச்சுட்டு ஓகே வீடு எல்லாம் தொடச்சி ம் க்ளீன் பண்ணிக்கிட்டு சுத்தமாக இருக்கணும். ஓகே சுத்தமாக இருந்தால் அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி நாள்லேருந்து ம் நான்வெஜ் சாப்பிடாம ஆ அவங்க நல்லா இருந்துட்டு ம் அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு தலை குளித்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ம் நல்லா ஒரு நல்ல ஃபீவரான மனசோட ஓகே அவங்க வந்து போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டா அது வரம் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ஓகே அம்மா. புரிஞ்சுது குருஜி. இப்போ உங்ககிட்ட நாகதோஷம் அப்படின்னு வர்றாங்க இல்லையா, நீங்க அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்? இப்போ தகடு கொடுத்து பூஜை அறையில வச்சு வணங்க சொல்லுவீங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு நபருக்கும் வேறுபடுமா, என்ன மாதிரியான வழிபாடுகள் நீங்க மேற்கொள்வீங்க குருஜி? அது வந்துமா அவங்க நம்மக்கிட்ட வரும்போது ம் இந்த நாகசர்ப்பங்கள் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து ம் நம்ம வந்து பார்த்தா அது தெரியும். ஓகே ம் பார்த்த அப்புறம் அவங்களுக்கு வந்து ம் அது என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தகுற மாதிரி ம் அவங்களுக்கு இருக்கிற சமஸ்யனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அது ஓகே அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது மாதிரி ஆ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னன்னா ம் பூஜைகள் பண்ணுவோம். ஓகே பூஜை பண்ணுவோம் நம்ம ஒரு இடத்துல ம் அந்த இடத்துல வச்சு எலுமிச்சை பழம்லாம் வச்சு ம் கோலம் போட்டு எலுமிச்சை பழம் வச்சு ம் அந்த இடத்துல பூஜை செஞ்சு ம் அவங்களுக்கான விதத்தில் அவங்க பேரில் ம் அவங்க பேரு அவங்க பிறந்த நேரம் ம் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து ம் அவங்க ஃபோட்டோ வச்சு ம் பூஜைகள் செஞ்சு அந்த தோஷத்தை கழிச்சிருவோம். ஓகே அந்த தோஷத்தை கழிச்சிட்டு ம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சர்ப்ப தகுடு ம் தகுடு மாதிரி ம் சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து சில மந்திரம் ம் தாயத்து இருக்கும். ம் அந்த தாயத்து டாலர் ம் நாகம்மா தள்ளி டாலர் இருக்கும். ம் அந்த டாலரும் ம் இந்த 3 பொருளும் கொடுப்போம் ஓகே பூஜை முடிஞ்ச உடனே. அந்த 3 பொருள் கொடுத்தா ம் அவங்க வந்து அந்த பொருள் அந்த தாயத்து நான் பூஜை பண்ணி கொடுத்த தாயத்துல ம் அது உடம்புல கட்டிக்கிட்டாங்கன்னா ம் கையிலையோ இடுப்புலையோ கழுத்துலையோ கயிறு போட்டு போயிட்டுருக்கிறாலும் ம் அது வந்து கொஞ்ச நாள் அந்த பவர் அந்த உடம்புக்குள்ளே இருக்கும். ம் அந்த தாயத்தோட பவர் ம் அந்த டாலரும் அவங்க வீட்டில் வச்சுக்கணும். ஓகே அந்த தகுடு அந்த சாமி படத்துக்கிட்ட வச்சுக்கணும். ம் அந்த படத்துக்கிட்ட வச்சு ம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த 3 நாளும் ம் அந்த சாமி படத்துக்கிட்ட இருக்கிற தகுடுக்கும் ம் அந்த டாலருக்கும் ம் பூஜை பண்ணணும். ம் ஆரத்தி கொடுத்து ஓகே பூஜை பண்ணணும். ம் ஊதுபத்தி காமிக்கணும். ம் நம்ம நார்மலாக எப்போவுமே சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிடும்போது ஓகே எல்லாருக்கும் கும்பிட்ற மாதிரியே அந்த தகுடுக்கும் அதுக்கும் பூஜை செஞ்சு அந்த தாயத்தை வச்சுக்கிட்டு ம் அவங்க நார்மலாக எப்பவும் போல் இருந்தாங்கன்னா ம் அந்த சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிக்கணும் சரியாகணும்னு சொல்லி அந்த நாகதேவியை
வணங்கினாலே அது சரியாயிடும். குருஜி இப்போ பார்த்தோம் அப்படின்னா திருமண தடைக்கு வேறு ஒரு புதிய காரணம், இப்படி ஒரு நாகதோஷம் இருக்கு, இந்த நாகதோஷத்தினால கூட திருமணம் ஆகாம இருக்கும் அப்படின்ற ஒரு புதிய தகவலை எங்க ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இது திருமணம் ஆகாம இருக்க நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி குருஜி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.